ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். துலா லக்னத்திற்கு சனி சுயசாரம் பெறக்கூடிய ஒரு 160 நாட்களுக்கான பதிவு தான் இது. ஏப்ரல் 27 அக்டோபர் 3 வரைக்கும் சனி உத்திரட்டாதியில் மீனராசியில் நம்ம துலா லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் சுய நட்சத்திரத்தில் இருக்கும்போது 6ஆம் இடத்தை பலப்படுத்துகிறார். 6ஆம் இடம் என்பது வேலை, பகை, நோய், கடன், சர்வீஸு. 2ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுது, பணவரவுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரு கடன் வாங்கினாலும் அது பணவரவு தான், சம்பாதிச்சாலும் அது பணவரவு தான். அப்போ இந்த 2ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி நல்லா இருந்தால் தான் அந்த பணப்புழக்கம் இருக்கும். அதே மாதிரி 10ஆம் வீட்டுக்கும் 6ஆம் இடம் நல்ல பாவம். ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதாகட்டும், ஒரு சொந்த தொழிலில் டெவலப் ஆகிறதாக இருக்கட்டும், 6ஆம் பாவத்தினுடைய பங்களிப்பு இருக்கிறது. அப்போ நம்ம துலா லக்னத்திற்கு 2ஆம் இடமான விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரமாகவும், 6ஆம் இடமான மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரமாகவும், 10ஆம் இடமான கடகராசியில் பூச நட்சத்திரமாகவும் சனி விளங்குகிறார். இப்போ நம்ம துலா லக்னத்தில் நம்ம புள்ளின்னு ஒன்று இருக்குது. துலா லக்னத்தில் 9 பாதம் இருக்குது. செவ்வாயினுடைய பாதங்கள் 2, சித்திரை 3-4 பாதங்கள், அதுக்கப்புறம் சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 3 பாதங்கள். இப்போ நம்ம முதல் புள்ளி, துலா லக்னத்துக்கு முதல் புள்ளி எது? சித்திரை 3ஆம் பாதம். அவங்க அந்த லக்ன புள்ளியில் அமைஞ்சவர்களுக்கு 2ஆம் பாவம் எங்கே ஆரம்பிக்கும்னா விசாக 4 குரு விருச்சிக ராசியில் குரு நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சிடும். 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் என்பது குரு ஆதிக்கம் செலுத்துவார் இந்த ஒரு புள்ளியில் பிறந்தவங்களுக்கு மட்டும். அதுக்கடுத்து சித்திரை 4ஆம் பாவ புள்ளி லக்னமாக அமைஞ்சாலும், சுவாதி நட்சத்திரத்தில் 3 பாதங்கள் லக்னமாக அமைஞ்சாலும், அப்படிப்பட்டவர்களுக்கு சனி கரெக்டாக 2-6-10க்கு கனெக்டிவிட்டி ஆகிடுவார். 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பணம் கொடுக்குற ஆதிக்கம் பெறுகிறார், வேலை கொடுக்குற ஆதிக்கம் பெறுகிறார், சொந்த தொழில் நடத்துகிற ஆதிக்கம் பெறுகிறார். இந்த புள்ளிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கு. இப்போ இதே நீங்கள் அந்த 3 பாதம் கழித்து, சுவாதி 3 பாதம் கழித்து 4ஆம் பாதமும் விசாகம் 3 பாதமும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு 4 பாதங்களுக்கு என்ன வருவார்னா 2ஆம் இடத்துக்கு பணம் கொடுக்குற கிரகமாக கேட்டை நட்சத்திரம் வந்துடும். 6ஆம் இடமாக மீனராசியில் ரேவதி நட்சத்திரம் வந்துடும். 10ஆம் இடமான கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரம் வந்துடும். அந்த சமயத்தில் அந்த மாதிரி பிறந்தவங்களுக்கு சனி எப்பேற்பட்டவர் அப்படின்னா, உயிர் பற்றான வேலைகளை செய்பவர். நம்ம சிந்தனை, நமக்கு உண்டான எபிலிட்டி, நம்ம தோற்றம், ஆரோக்கியம், நாம் அடையக்கூடிய வெற்றி, அதே போல் நமக்கு குழந்தைகள், கலைகள், சந்தோஷமாக இருக்கிறது மற்றும் மூளை உழைப்பு சார்ந்த பணிகளில் ஈடுபடுறது. ஒரு விளையாட்டாக இருக்கட்டும், வேத பாராயணமாக இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் 5ஆம் இடத்துல இருக்குது. பாசம், நேசம், அன்பு. 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதில் சனி வர்றார். யாருக்கு? இந்த கடைசி புள்ளி விசாகத்திலையும் இந்த சுவாதியில் கடைசி புள்ளியிலும் பிறந்தவங்களுக்கு 9ஆம் இடத்துலையும் சனி வர்றார். அப்போ 2-6-10ங்கிற கான்செப்டு இந்த மாதிரி கடைக்கூறில் பிறந்தவங்களுக்கு, துலாத்தில் கடைக்கூறில் பிறந்தவங்களுக்கு சனி உயிர் பற்றான பாவங்களை இயக்கி தெய்வ அனுக்கிரகம், பூர்வீக சம்மந்தப்பட்டது, மூளை உழைப்பு, கமிஷன், இது மாதிரி ஒரு கேரக்டரை வாங்கிடுறார். அப்போ நாம் ஒரு பலன் பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக நமக்கு பணம் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்ம லக்ன புள்ளிக்கு சனி யார்? அதுபோக உபநட்சத்திரமாக நம்ம கணித்து பார்க்கும்போது நாம் பிறந்த ஜாதகத்தில் லக்னம் முதற்கொண்டு 12 பாவங்களுக்கும் எந்த கிரகம் ஆதிக்கம் செலுத்துது? 2-3 பாவங்களுக்கெல்லாம் சேர்ந்து கூட வரும். இப்போ 4-10 ஒரே கிரகமாக இருந்தால் சொந்த தொழிலில் டெவலப் ஆவாங்க, ஒரு ஃபேக்ட்ரி நடத்துவாங்க.
அதே மாதிரி 2, 6, 10 அப்படின்னு வந்துட்டால் வேலையில் மேலும் பதவி உயர்வு பெற்று வளர்ச்சி அடைவாங்க. 1ஆம் இடமும் 10ஆம் இடமும் தொடர்பு வந்துச்சுன்னா ரொம்ப புகழ் பெறுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இந்த உபநட்சத்திர கணக்கில் தான் தெரியும். அப்போ அந்த வகையில் நம்ம சனி நமக்கு யாருன்னு பார்க்கும்போது 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது சனியினுடைய திசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது நமக்கு கஷ்டம் வருங்கிறது உண்மை. சரி, இப்போ நமக்கு சனி நட்சத்திரத்தில் போகிறதுனால என்ன நன்மை அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி துலாத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் பிறந்தவங்களுக்கு பணவரவு, தொழில் நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் சனியினுடைய திசை புத்தி அந்தரம் சூட்சுமாக நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக பணவரவும் தொழில் பலமும் பிரகாசமாக இருக்கும். இவ்வளவு நாள் கொஞ்சம் தொய்வாக இருந்தது, ப்ரொடக்ஷன் லைன் வச்சுருக்கேன், சரியாக ஓடலை, மார்க்கெட் இல்லை, டிமாண்ட் இல்லை, ஆர்டர் இல்லை, வேலையாளர்கள் ஒத்துழைக்கலை, இத்தனை பிரச்சனைகளுக்கு இப்போ சொல்யூஷன் கிடைக்கும். கரெக்டாக தொழில் நடக்கும். அந்த அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் சனி சுயபலமே பெறுகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி திசாபுத்தி அந்தரம் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகள் நடந்துடும். இப்போ நமக்கு அகம் சார்ந்து 1, 5, 9ஆக வேலை செய்கிறதுக்கு துலாம் லக்னத்தில் செகண்ட் ஹாஃபில் பிறந்தவங்களுக்கு உறவு சார்ந்த வகைகளெல்லாம் நல்லது பண்ணும். ஒருத்தருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும், குழந்தை பிறப்புக்கு சாதகமாக இருக்கும், கோவில் வேலைகளுக்கு சாதகமாக இருக்கும், பூர்வீக சொத்து, பூர்வீக பந்தங்கள், சொந்த பந்தங்கள், மேல் படிப்பு படிக்கிறது, வெளிநாட்டு தொடர்பு, பிரயாணங்கள், தீர்த்த யாத்திரை, குரு வழிபாடு, உபதேசம் பெறுகிறது. அதாவது நாம் உபாசனை மூலமாக சித்தி அடைகிறது, ஆன்மீக வளர்ச்சி, இத்தனையும் அதில் இருக்குது. அப்போ எப்படி நமக்கு புள்ளி டிகிரி சுத்தமாக பகுத்து பார்த்து இந்த கோச்சாரத்தை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம கேள்விகளுக்கு கரெக்டான பதிலை கொடுக்கும். அப்போ இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு வரும்பொழுது இப்போ நம்ம செய்கிற தொழில் கொடுப்பினை அப்படிங்கிறதுல சம்பந்தம் இருக்கணும். தொழில் கொடுப்பினை நமக்கு இரட்டைப்படை பாவங்கள் 2ஆம் இடமோ 6ஆம் இடமோ 10ஆம் இடமோ அது தொடர்புகளாக இருக்கும் பொழுது உற்பத்தி சார்ந்த தொழில்களில் நீங்கள் வளர்ச்சி அடைவீங்க. அதே 5, 9 தொடர்பு இருந்தால் சொந்த தொழில் பண்ண முடியாத நிலைமைக்கு ஆளாயிரும். ஏதாவது கமிஷன் வகையில் தான் செய்யணும். அதே 1, 3, 7 தொடர்பு இருந்தால் ஒரு மாதிரி கான்ட்ராக்ட் ஒர்க்கு, ஜாப் ஒர்க்கு, அதாவது பார்ட்னர்ஷிப் ஒர்க்கு, இப்படியெல்லாம் நடக்கும். அதனால் ஒரு இடத்துல வேலை பார்க்குறதுக்கு 6ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பக்குவமாக வேலை செய்யும். அந்த வேலை மூலமாக நமக்கு சம்பளம் வரும். அதே நேரத்தில் ஹெல்த்லேயும் கொஞ்சம் துலா லக்னக்காரங்க பார்த்துக்கணும். 6ஆம் இடத்துக்கு சனி ஆதிக்கம் பெற்றிருந்தால் நரம்பு சம்மந்தப்பட்ட உபாதைகளோ, கழிவு பாதை சம்மந்தப்பட்ட உபாதைகளோ, தோல் சம்மந்தப்பட்ட உபாதைகளோ, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அந்த வகையில் இந்த சுயசாரம் பெறுகின்ற சனி நமக்கு மிகப்பெரிய நன்மை தருகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.